இதை நான் ஒரு கலாச்சார படுகொலை என்றே சொல்வேன். இவையெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட நாடுகள் மற்றும் ஹான் அல்லாத மக்களிடமிருந்து வருகின்றன. சீனா இதை எப்படி கையாண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை சோ கால்ட் அவர்களை சிறுபான்மையினர் என்கிறார்கள். இது மிகவும் தவறான கருத்து. அவர்கள் இனக்குழுக்கள் அல்ல. அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட நாடுகள். அவர்கள் மக்கள். திபெத்தியர்கள் ஒரு மக்கள். ஆனா புள்ளி விவரங்களின்படி பார்த்தா சீனா சொல்றது, அவர்களின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் கூட அவர்கள் 56 சகோதரிகள்னு சொல்றதை காட்டுது. அதாவது இன்னைக்கு சீனால 56 தேசிய இனங்கள் இருக்கு. ஹான் ஒண்ணு, மீதமுள்ள 55 மற்றவர்கள். இன்று அனைத்து 55 இனங்களையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கும்போது அவற்றின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையானது மொத்த மக்கள் தொகையில் 8% விடவும் மிக குறைவான எண்ணிக்கையிலே உள்ள. மீதி இருப்பவர்கள் ஹான் சீனர்கள். அதனால் ஷி ஜின்பிங் மிகவும் கவலையாகவும் கோபமாகவும் இருக்கிறார். இந்த திபெத்தியர்கள் எப்படித்தான் தங்கள் மொழியுடன் மதத்துடன் வாழ்கிறார்கள்? உய்குர்கள் எப்படி உயிர் வாழ முடியும்? அவர்களுக்கு முகமது அல்லது அலி போன்ற பெயர்கள் எப்படி இருக்க முடியும்? அதனால் சீனா எந்த முஸ்லிமையும் கூட தடை செய்துள்ளது. அவர்கள் தங்கள் புதிதாக பிறந்த குழந்தைக்கு அலி அல்லது முகம்மது என்று பெயரிட முடியாது. உங்களுக்கு தெரியும், இவைதான் காட்டும் பிரச்சனைகள். அவர்களின் நோக்கம் கொல்வதும் அழிப்பதும் வேரோடு அழிப்பதும் ஆகும். ஆக்கிரமிக்கப்பட்ட நாடுகளின் அடையாளத்தையும் கலாச்சாரத்தையும் சிதைப்பதை நான் கலாச்சார படுகொலை என்கிறேன். சீனா எண்ணற்ற பாவி மனித உயிர்களை மிகவும் கொடூரமாக கொண்டது மட்டுமல்லாமல் அவர்கள் கலாச்சாரங்களை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் கலாச்சாரங்களை கொள்வதில் மும்முரமாக இருக்கிறார்கள். இப்போது இந்த 3 தேசிய இனங்கள் தான் எஞ்சியுள்ளன. திபெத், தெற்கு மங்கோலியா, துர்கிஸ்தான். ஷி ஜின்பிங்கால் பொறுக்க முடியாதவர்கள். அவர் இந்த தேசிய இனங்களையும் அடையாளத்தையும் அழிக்க முனைந்துள்ளார்.